ஒரு பிணி முதலாய் ஒத்து வந்த பெண்களையும் திருப்பொருத்தம் போட்டி ஜகலிக்குள் வீட்டிருந்த கஞ்சன் இடுக்கங்கள் கழித்து அந்த காரணரும் பஞ்சவர்க்கு நன்மை செய்ய பார்த்தனர் கணம்மானே பிறந்த துரியோதனனும் பிறவி ஒரு 100 வரும் சிறந்த புகழை பேரும் தேசம் அதில் வாழ்ந்து அவரவர்க்கு தக்க ஆர்க்கமுள்ள வித்தை கற்று எவரவர் உண்மைக்கே இவர் வளர்ந்தாரம்மானே வளர்ந்து நிமிர்ந்து வரும் வேளையானதிலே இளந்துருகி வாடும் இசை கேட்ட மாபாவி துடியாய் மனுவழகு சொல்லி துரியோதனனும் முடியை வினை சூடி உலகாண்டனம்மானை பாவியிருந்து பாராண்ட சீமையில் கோவுகளுக்கு நீரு குடிக்க கிடையாது தருமரௌவீமன் விசயன் சகாதேவன் நன்மை பரிநகுலன் நாடானே நாடேதூத குருநாடனவே கூறுவாரன் நகரு திருநாடு தன்னுடைய சிறப்பு கிளம்மானை துரியோதனாதி செலுத்தும் அஸ்தினாபுரத்தில் பரிவோட்டகமோ பல மிருகம் ஆனேதுவோ பசியால் தகையால் பட்சி பறவை முதல் திசையாய் குருநகரில் மேவி தகையார் இவரோ அஸ்தினாபுரத்தில் அரதேசியாவரெல்லாம் பக்தியாய் உள்ள பஞ்சவர்கள் ஆண்டிருக்கும் ஒரு நாடு தன்னில் குழாம் கொண்டிருந்தனரா திருநாட்டு கோவம் சிறந்த குறுநாடு ஒரு நாடும் அந்த குறுநாட்டுக்கு ஒவ்வாது பருநாடு பக்தி உள்ள பஞ்சவர்கள் தன்னாடு தேவரும் வனவரும் தெய்வ திருமாலும் மூவரும் நன்றாய் உகந்த குறுநாடு ஆழியோடு சிங்கம் ஆனிராஞ்சி புள்ளும் வேளிசமாய் உள்ள வெகு 5 தலையறவோ வெள்ளானை வெள்ளை மிகு சாரையானதுவும் துள்ளாடி நித்தம் துலங்கி வரும் நன்னாடு அந்நாடு நாடு அரநாட்டுக்கு ஈடாகும் பொன்னாடு நாடு புத்தி உள்ளார் தன்னாடு அரணருளை பெற்றிருக்கும் ஐவருடன் நாடு இரவலர்க்கு ஈயும் ஏற்ற தர்மர் தன்னாடு மாயன்னருள் பெற்ற மன்னவர்கள் தன்னாடு தாய் நாடு ஆனே தமிழ் கூறு நன்னாட்டில் மெய்யில்லா மன்னனுக்கு மேதினியில் பேர்பாதி பொய்யில்லா தர்மருக்கு பூபாதியாகவேதான் ஆண்டார் சில நாள்
நாள் ஆளுக்கோர் பங்காக தாண்டவராயர் தன்மையலம்மானே இப்படியே ஆண்டு இருக்கும் அந்த நாளையில் முப்படியே விட்ட குறை முடிவாகும் நாளையிலே வணங்கா முடியுடைய மன்னன் துரியோதனனும் இணங்காமல் பிணங்கி ஏது செய்தானம்மானே தலை வீதம் பங்கு தான் வைய வண்ணமும் தான் நிலை பறிந்து விட்டோமே நினைவு சற்றும் இல்லாமல் இனி அவன் பூமிதனை யாம்பறித்து ஐவரையும் தனியே வானத்தில் தான் அனுப்பிராட்சியத்தை அடக்கி அரசாழ்வேனென்று அவன் நினைத்து மாபாவி உடைக்கி சூது போரிது ஓட்டி வைத்தான் ஐவரையும் பாவி துரியோதனனும் பஞ்சவரையும் விரட்டி சோவிதமாய் நாட்டை சுற்றி அரசாண்டிருந்த வனவாசம் தன்னில் வந்திருந்து ஐவேரும் இனமானது போல் இருந்தார் குகை அதிலே அப்போது வேத வியாகரவரறிந்து செப்போடு ஒத்த திருமலருகே மாயவரே பஞ்சவர்க்கு வாரமதாய் தானிருந்து தீய துரியோதனனை ஜெயிக்க வந்த பொம்மானே பஞ்சவரை மாபாவி பழுது சூதாடி வென்று வஞ்சகமாய் பாவி வானத்தில் தூரத்தி விட்ட ஐவேரும் பத்தினியும் அந்த வனம் தனிலே பை போலலறி பாசித்திருந்து வாடுகிற அன்று மகமேர்வில் அடியேன் குரைத்தபடி ஐவேரும் பத்தினியும் அன்னை விதாற்றார் போல் இன்று பாரதம் முடிக்க எழுந்தருளும் நாளாச்சு என்று முனிதான் எடுத்துரைக்க மாயவரும் அன்று திருமால் ஐவேரிடம் ஏகி வேதவியாகரரும் வேயோதும் வாயானும் சீத குண தர்மர் முன்னே செந்தனர் கணம்மான நாராயணர் வரவே நல்ல தர்மாதிகளும் மாறானதையாண்டோன் பாதம் பூண்டரம்மானே கால் பிடித்து தருமர் கண்ணர் பதம் தொழவே மால் பிடித்து தர்மரையோ மார்போடரவணைத்து பதராதே பாண்டவரே பக்தியுள்ள பஞ்சவரே காதராதே ஐவரையோ காத்தருள்வோம் என்றுரைத்தார் அப்போது தருமர் அச்சுதரையும் போற்றி இப்போது எங்களுக்கு ஏற்ற பாசி தீர சூரிய பாண்டம் தனை அழைத்து சுத்தமனே ஆரியம் ஆன அன்னம் அருளும் என்ற அப்போது மாயவனார் ஆதீதனை நினைத்து மெய்ப்பான பாண்டோம் மிக வருத்தி ஓரறியும் கையாலெடுத்து
மனத்த தர்மர்கை கொடுக்க 5000 கோடி ஆட்கள் மிக வந்தாலும் என் பேரறிதான் என்னை நினைந்து பாண்டம் அதில் அன்பரே நீரை அதில் நிறைய விட்டவுடன் என் பேரறியை எடுத்து அதில் இட்டதுண்டால் அன்பாக எல்லாருக்கும் அமுதாய் வளரும் என்ற இத்தனையும் சொல்லி ஈந்தாரே அன்பருக்கு சித்திரம் போல் வேண்டி தெளிந்திருந்தாரம்மானை மாயனும் சொல்லி மண்டபத்தில் போயினபின் தூய வியாகரரும் சொல்லுவார் தர்மருடன் பஞ்சவரே உங்களுக்கு பச்சை மால் இன்று முதல் தஞ்சம் என்று சொல்லி தான் போனார் மாமுனியும் போக வனத்தில் 5 பேரும் ஓ முனியே தஞ்சம் என்று உகந்திருந்தாரம்மானே ஆவி துரியோதனனும் பஞ்சவரை கொல்லவென்று ஆவியாவன் செய்த அநியாயம் அத்தனையோ ஒக்க ஒருமிக்க உரைக்க கேள் ஒண்ணுதலே சிக்கனவே நஞ்சை தீபாவிட்டனே நஞ்சை கலந்து நல்ல தயிரண்டீந்த அஞ்சலன்றி மாயல் அதுகாத்தரம்மானே பாதாளம் வெட்டி பார்வி மனை ஓட்டி நீதாளம்மானே நெடியோ நதுகாத்த கன்னிதனில் பாவி கழுநாட்டி 5 கொன்றுவிட வைத்தான் குண்டெடுத்தார் காத்தார் 60 விட்டு அருள் வீமனையும் வதைத்தார் விரைவுடனே மாயல் வீசம் தீர்த்து காத்தனரே தண்ணீரில் நஞ்சை விட்டு சாதித்தானே 5 மண்ணீரேளும் அளந்த மாயன் அதுகாத்தார் பூதம் அதை ஏவி போன்றவை தன்மாபாவி நீத திருமால் நீலை நிறுத்தி காத்தனரே இப்படியே பாவி இடரு செய்த நியாயம் எல்லாம் அப்படியே மாயன் காத்தாண்டனரே 5 பாவி அவன் செய்ததெல்லாம் பாலியாமல்லை பேர்க்கு சோவிதமாய் மாயன் துணை செய்தாரம்மானை பின்னும் அந்த பஞ்சவர்க்கு பேரும் பாவி சொன்னபடி 12 ஆண்டு பரிவாய்களிந்த பின்பு மாயந்தூது போனார் வஞ்சம் இல்லா பஞ்சவர்க்கு தீய துரியோதனனும் திருமாலை பாராமல் தாழ்போலே புத்தி தானுரைத்த பஞ்சவர்க்கு வாழ்பர பூமி வார் என்றார் வாமனுமே எள் போலிடங்கான் ஈயேன் என்றுரைத்தார் மாயனையும் பாவி வாபோயென பேசி ஈயேன் என உரைத்த இயல்பு கேட்டு எம்பெருமா கர்ணன் பிலமும் கடிய விதுரன் பிலமும் மன்னன் ஸ்ரீ பீஷ்மர்
வாழும் துணர் பிலமும் தென்னன் துரியோதனன் பிலமும் தனளித்து வண்ண விசயனுக்கு வாளி பல கொடுத்து பீமனுக்கு நல்ல விசை தண்டாயுதம் கொடுத்து தாமன் சகாதேவனுக்கு சக்தி சூலம் கொடுத்து நகுலனுக்கு ஆயுதமும் நல்ல பரியும் கொடுத்து புகழான தர்மருக்கு பொறுமை அறி கொடுத்து மங்கை துரௌபதைக்கு வாய்த்த கனல் கொடுத்து செங்கையில் பாரதத்தை சேவி தர்மாயவரும் மாயனுடகையில் வளர்ந்த திருமுடியில் ஓசையுட ஒன்றோ ஒத்தூதே பாரத போ ஐவேருடபடையும் அரவ கொடியொன்படையும் கை போரும் வில் போரும் கணையோடு வாழ் போரும் அம்பு போருங்கரின் அச்சு போரும் பெருது வம்பு போரும் குதிரை வாய்த்த தூர போரும் கர்ணன் சகுனி கனத்த வலு சல்லியனும் மன்னன் ஸ்ரீ பீஷ்மர் வாய்த்த துரோணர் முதல் சராசந்தன் வரையும் சத்திய கீசகனும் புராசவீமன் வெளியிட்டானம்மானை இத்தனை பேர் மாண்டால் இருப்பாரோ நூற்றுவரும் அத்தனை பேரை ஆறுத்தான் ஆறு சூழனோ துரியோதனன் படைகள் சேரமடிந்த பின்பு விரிமாறி தூவி வெளியில் வந்தான் மாபாவி தம்பி படைகள் தலைவர் புதல்வர் முதல் வம்பில் இறந்தாச்சே வாழ்வதென் என்று சொல்லி எல்லார் இறந்திடிலும் எண்ணம் இல்லை என்றிடலாம் எல்லோரும் வெல்ல விசகர்ணன் மாண்டதினார் இருப்பதோ பூவுலகில் இறப்பதுவே நன்றெனவே விருப்பம் உள்ள கர்ணனைத்தான் வெற்றி கொண்ட அர்ச்சுனனை இன்று கொல்ல வேணும் என்று எழுந்தான் படைக்கெனவே அன்றுமால் தான் அறிந்து அரிச்சுனனை தான் அழைத்து இத்தனை நாளும் என்ன போர் செய்தாய் நீ அதனால் உன்மேல் அரவ கொடியோனும் வார அன்படைக்கெனவே வாழ்வி மனை அழைத்து உந்தனுக்கு நல்ல ஒரு வேட்டையின்றடவா எந்தனுக்கு இன்று முதல் இழைப்பாரலாம் அடவா வண்ண மகள் தனக்கு மாயர் முடித்தல் இன்றடவா எண்ணமற்று தருமர் இருப்பதுவும் இன்றடவா என்ற அந்த விமனுக்கு இசைந்த போர்கோலம் இட்டு பாண்டு சுற்றும் மார்பனுக்கு வரிசை மிக கொடுத்து பீமனுட தண்டதுக்கு விசை மால் விசை கொடுத்து போமெனவே பீமனுக்கு போர்க்கு விடை கொடுத்து திசையன் பரிநாகுலன் வெற்றி சகாதேவன் இசை ஒத்த தர்மரையும்
இன்றகல நில்லும் என்று வீமனையும் கூட்டி வெளியில் அறி வந்திடவே காமக்கனல் மீறி கரியோன் எழுந்தது போ வந்தானே பாவி வணங்க முடியோனும் சந்தானமான தமிழ் வீமந்தனறிந்து எதிர்த்தாரிருவர் எனக்கு என்றேதான் சேதுத்தான் வலுமை செய்வது கேளம்மானை மண்பின் அதிரோ வானம் அது தானதிரோ திண்டிண்ணன பூமி தெய்தோமென அதிரும் மலைகள் அசைந்து மாடன ஓசையிடும் கலைகள் கரிகள் கதறி மிக ஓடும் ஆலைகள் சிதறி அங்கும் இங்கும் ஓடிடவே இலைகள் உதிர்ந்து இடிந்து விழும் அமரங்கள் தோளெழும்பி சூரியனை தோன்றாமலே மறைக்க வேளெழும்பி காட்டில் விழுந்தலறி ஓடிடவே தவமுனிவர் நெட்டை தானழிந்து தட்டழிந்து திசை மாறி திக்கில் திரிந்தலைந்து போயினே வேதாசிவனோ வம்மாருண்டு தான் பாதர நாதாந்தம் ஓதும் நல்மறையோன் தன் பதர சூரியோதனன் போரும் சுத்த வீமன் போரும் எரியோடரிதான் எதிர்த்து பொருதார்போ ஒன்னுக்கு ஒன்னு விலகி புறம் சாயாமல் மண்ணும் விண்ணும் மாதிர மண்டி யுத்தம் இட்டார்கள் சூரியோதனன் அடிக்க தொடி வீமன் சாயாமல் மரியாதை வீமன் மாறி அவனடிக்க அடிக்க இவன் பிடிப்பான் அப்படியே சண்டையிட்டு துடிக்க துரியோதனனும் சொல்லுவான் பீமனோடு சாயாவிதத்தை தானறிந்து இருபேரும் வாயால் சபதம் வகுத்தே போடுவோமென்று கட்டான கள்ளன் காசடன் வெகு கெடும்பன் தொட்டாளனான துரியோதனன் உரைப்பான் இத்தனை நேரம் இருபேரும் சண்டையிட்டு புத்தியில்லா வண்ணம் பொருதோமே வம்பதினால் உன் பலமும் உன்னுடைய உயிர் பலமும் நீ உரைத்தாய் என் பலமும் உன்னோடு இயம்புகிறேன் என்றுரைத்தான் அப்போது வீமன் அவன் நிலைமை அத்தனையும் இந்த பாமலே உரைத்தான் சகலோரறிந்திடவே கேட்டு துரியோதனனும் கேளோ நீ என் பாலங்கள் தீட்டுகிறேன் என் இடது செய்யபுறம் என்றுரைத்தான் கள்ளன் கவுசலமாய் கபடுரைத்த நியாயம் எல்லாம் எள்ளளவு போலே இசையாத விமனுக்கு மெய் உரைத்தான் என்று மேலான போர் வீமன் கையார தண்டால் கனக்க ஆடித்தனே அடிக்கவே வீமன்
அசையாமல் மற்றோனும் திடத்தம் உடனே சென்ற வீமன் பேரில் மாறி அவன் அடிக்க வாட்டமுற்று போர் வீரன் தேறிய மாயவரை சிந்தைதனில் நினைக்க திலர்த்தமுள்ள மாயன் செய்ய வீமனை நோக்கி வலது துடைதனிலே மாயன் கண்காட்டிடவே ஆடித்தானே வீமன் அதுதான் கூறியனவே துடித்தான் கிடாய் போல் துரியோதனன் விழுந்து மோடத்த மாமரம்போல் முறிந்து கீழ்தான் விழுந்தான் கூடத்த உயிர் போல் கூலை கூலைந்து வீழ்ந்தனே அப்போது மாயன் ஆரவ கொடியோன் இடத்தில் தப்பாமல் வார்த்தை ஒன்று தான் கேட்க போயினி முன்னே பிறப்பில் முடியிலங்கை ஆண்டிருந்தாய் தென்னன் நீரவணனாய் சீரசு பத்தாயிருந்தாய் அப்போது நீதான் அநியாயம் செய்ததினால் செப்போடு ஒத்த ஸ்ரீராமனாய் நான் தோன்றி 10 சீரசறுத்து பார்மீதிலே கிடத்தி உற்று ஒரு வசனம் ஊரைத்தே நான் உன்னிடத்தில் தம்பியால் என்னை சாரமாறுத்தாய் அல்லாது எம்பிரானன் வாதைக்கு ஏலாது என்றனையே தம்பி ஒரு நூறோடு தான் படைத்து உன்னையும் தான் கொம்பில் ஓராளை விட்டு கொன்றேனே உன்னை என்றார் என்றுரைக்க பாவி ஈகள் தூவான போது தண்டு கொண்டே அடித்து தாமிழ் வீமன் அல்லாது இன்று உன்னால் இயலாது இடையா போய் என்றனே என்று அவனுரைக்க எம்பெருமாளும் வெகுண்டு அப்போது மாலும் ஆதிவேக கோபம் மதாய் துப்புரைகள் தான் கேட்டு தீயனுக்கு அங்கே தூரைப்பார் உன்னை என்னம் இந்த உலகில் ஒரு பிறவி சின்னவண்ணமாக சீர சொன்றதாய் படைத்து அறிவு புத்தியோடும் ஆணுவங்கள் தன்னோடும் செறியும் கலையோடும் சிறப்போடும் தான் படைத்து என் பேரில் அன்பு இருக்க ஒரு சாத்திரமும் தன்போதம் அறிய தான் படைப்பேன் கண்டாயே முன்னே உனக்கு உற்ற பிறப்பாரதிலோ என்னை நினைப்போ எள்ளளவோ நம்பவில்லை ஏழாம் பிறப்பில் என்னை நினையாதிருந்தால் பாழாவாய் மேலும் பகை இல்லை எந்தனுக்கு என்று தீரோமால் இயம்பி துரியோதனனை அன்றவனை கொன்று ஐவரையும் தான் வருத்தி கரும சடங்கு கழிக்க விடை கொடுத்தார் தர்மம் உள்ள கர்ணனுக்கு சாஸ்திரத்தில் உள்ள முறை எல்லா சடங்கும் இவருக்கும் நூற்றுவர்க்கும் உல்லாசம் உள்ள தர்மர் ஒக்க முறை செய்தனரா முறை செய்த கர்ணனுக்கு முத்தி மோட்சம் கொடுக்க முறை செய்து கர்ணனுக்கு முக்தி மோட்சம் கொடுக்க மறைதேர்ந்த மாயன் வந்தாரவன் அருகே அப்போது வேத வியாகரவர் அங்கு வந்து
செப்போடு ஒத்த திருமாலே எதுரைப்பார் பாவியோடு கூடி படை செய்த கர்ணனுட ஆவிக்கு மோட்சம் அருளுவதோ மாயவரே என்றுரைக்க வியாகர் எடுத்துரை பாரும்பெருமாள் நன்றி நன்றி மாமுனியே நான் உரைக்க கேட்டருள்வாய் பண்டு இலங்கை பாரளிக்கவே நினைத்து தொண்டு பண்ணி நின்ற துய்ய வானரங்களிலே வல்லபிலம் உள்ள வாலி இவன் முப்பிறவி நல்லவனாய் முன்னே நாட்டில் இருக்கையிலே ராவணனோடே கூடி ராமசரத்தால் இறந்தான் ஸ்ரீராமனாய் நான் இருந்து செய்த விதம் அறிந்து வந்து பணிந்தானே வாலி அவன் என் காலில் நன்றியுள்ள மாலே நான் உன் கேவலனாய் முன்னே நீராமிர்தம் உவரிதனில் கடைய என்னே ஒரு புறத்தாய் ஏவல் கொண்ட மாயவரே பத்து தலையுள்ள பாவி அந்த ராவணனை கொத்தி சீரசறுத்து கொல்லேனோ நானடியே என்றந்த வாலி இறஞ்சி நின்றான் என்னையுமே அன்றந்த வாலி தனக்கு அருளினது நீ கேளு எனக்கேவலாக இப்பிறவி நீ பிறந்து தனக்கேரபாவிதனை சங்காத்தம் கொண்டதினால் மேல் அவனோடிருந்து என் சொல் கேட்க வைத்து கனியான மோட்சம் கைலாசம் மீதருவே என்றவனை அழைத்து இப்பிறவியை வரிடம் முந்தி ஊதித்து முதல் பிறவி செய்தவனை அரவ கொடியோன் இடத்தில் அனுப்பி வைத்து இரவலர்க்கு ஈந்து என் புத்தி உள்ளிருத்தி அன்னை பிதா சொல் அசராமல்லை பேர்கு தன்னை ஒரு கணை மேல் விடேன் என்ற உத்தமன்கான் ஆனதால் முன்னே அருளி வைத்த சொல்படிக்கு மானமாய் மோட்சம் வகுத்தேன் இவனுக்கென்றார் நல்லதுதானென்று நல்முனிவன் தான் மகிழ்ந்தான் எல்லை வைத்த பாரத போர் இன்று முடிந்ததென்று கொண்டாடி ஐபேரும் கூறு முனியை தண்டனிட்டு வண்டாடும் வண்ணமகள் மாயேர் முடித்து நீராடி ஐவேரும் பத்தினியும் அச்சுதரையும் போற்றி மெய்போகம் மான வியாகரரையும் குவித்து ஆண்டார்கள் சீமை அச்சுதனார் உண்டனவே பாண்டவர்கள் நன்றாய் பாராளும் நாளையிலே வைகுண்டம் ஏக மனதிலுற்று எம்பெருமாள் பொய்கொண்ட வேஷம் பொருந்தி பொறுப்பேறி ஆங்கார மோக அம்பு கணுவாலே ஓங்கார மாமுனிவன் விடையேற்று தான் மேலிந்து பஞ்சவர்க்கு உள்ள பாரபிலன்களையும் துஞ்சிவிட வாங்கி தோற்றமுள்ள ஐவருக்கு மேல் நடப்பு உள்ள வீசளம் எல்லாம் தான் உரைத்து நூல் நடந்து வாரும் என்று மோட்ச திரவோனோ ஸ்ரீரங்கமாபதியில்
செல்லுகின்ற அப்பொழுது சாரங்கர் செய்த தன்மைகளம்மானை அரிகோண மாமலையில் ஆயோத அமிர்த கங்கை பரிகோண மாமலையில் பகுத்துரைக்க கூடாது தேன்கமுகு மங்கமுகு தென்னங்கமுகுகளும் வான்கமுகு வாழை வழுவிலா நற்கமுகும் சோலை மரமோ சுகசோபன மரமோ ஆல மரமோ அகில் தேக்கு மாமரமோ புன்னை மரமும் புஷ்பமலர்காவும் தென்னை மரமும் செஞ்சந்தன மரமும் மாவு பல மரமோ வாய்த்த பில மரமோ தாவு மரத்தில் தன்மை சொல்லக்கூடாது ஜோலையிலே வீற்றிருக்கும் சீர்பறவையின் பெருமை தூலம் இன்னதென்று சொல்ல துளையாது பார்வதியும் ஈஸ்வரனோ பாவித்திருப்பது போல் தேர்பதியும் மேடைகளோ சிங்காசனம் காணும் அலையில் துயில்வோர் அங்கிருந்த பாவனை போல் நிலையில் முனிவோர் நிற்பதென்ன கூடாது கைலை இதன்று கண்ணான மாமுனிவர் ஒயிலாக கோடி உவந்திருப்பதவனத்தில் வைகுண்டம் காண வந்த தர்மி எல்லோரும் மெய்குண்டம் கண்டோமென்று இருப்பார் அவ்வனத்தில் அப்படியே நல்ல ஆயோத அமிர்தவனா இப்படியே நன்றாய் இயல்பாய் இருப்பதுதான் புட்டாபுரம் கிழக்கு பூங்காவும் நேர்மேற்கு வட்டம் உள்ள ஸ்ரீரங்கம் வடக்கு வனம் தற்காக தெற்கே திரிகோணம் செங்காவு நேர்வடக்கு மிக்க வைகை மேற்கு மிகுத்தவனம் நேர்கிழக்கு யூவல்கை சூழ்ந்த அயோக அமிர்தவனம் அவ்வனத்தில் உள்ள அமிர்த கங்கையானதிலே குளித்து விளையாடி கூபம் தனில் இறங்கி கழித்து மகிழ்ந்து கையில் நீர்தான் திரட்டி ஈசருட முடியில் எட்டு கரம் குவித்து வாசமுடன் கையிலை வாழ்ந்திருக்கும் மாமடவா மரகதம் வள்ளி வள்ளி சலிகை என்னும் சரகத கன்னி சரிதை அரிமடவும் ஏழு மடவும் எண்ணெண்ணும் இப்படியே நாலு முறையாய் நடத்தி வரும் நாளையில் மாலறிந்து கன்னி முன்னே வந்தா சந்நியாசியன ஏலறிந்து கன்னி இவரல்ல ஈசரன்று சாய்ந்து விலகி தையல் நல்லாள் போகுகையில் ஆய்ந்து தெளிந்த அச்சுதரும் முன்னேகி பல நாளும் ஈசூரர்க்கு பாவையரே நீங்களும் தான் செலம் திரட்டி மேல் மூடியில் செய்தீரானுஷ்டானோ இனி எனக்கு நீங்கள் எல்லோரும் மிக்க வந்து கனி நீர்தனையும் எந்தலையில் கவிழும் என்றார் எம்பெருமாள். அப்போது கண்ணி எல்லோரும் எதுரைப்பார் எப்போதும் தானாய்
இருப்பவர்க்கு அல்லாது மாயவர்க்கும் மற்றும் உள்ள மகேசூரர் தந்தனக்கும் மாயம் உள்ள வானவர்கோன் மறைமுனிவர் தந்தனக்கும் எருதேறி நித்தம் இரவாதிருக்குகின்ற ஒருவனுக்கே அல்லாது ஊழியங்கள் வேறில்லையே. கேட்டோ ஸ்ரீகிருஷ்ணரோ கிளிமொழியோடே துரைப்பார் ஓட்டில் இறந்துண்ண ஊர்வழியே தான் தீரியும் ஆண்டிக்கே அல்லாது அரவணையிலே துயிலும் காண்டீபனுக்கேவல் கருதோம் என உரைத்தார். தோகையரே கங்கையினி சுருட்டுவதை பார்ப்போம் என்று ஆகட்டு எனவே அச்சுதரும் கோபம் முற்றி மேலோகம் ஆயிருக்கும் வேத 7 யுகத்தில் சாலோகமான சக்தி பரலோகம் அதில் ஆதிரூபம் இல்லாத ஆகாச சக்தி ஒன்று சீருரூபமான சிவலோகம் ஆனதிலே மெய் கொண்டவானோர் வித்து ஒன்று தானதுவும் வைகுண்டலோகம் அதில் வாய்த்த தர்மியானதிலே தாருமி ஒரு வித்து தானெடுத்து வேதாவில் சென்மீத்தெடுத்தார் சிவரிசி ஒன்றதிலே போதரனாய் சண்டன் தன்னுகத்தில் வாழுவரில் சகோதரராய் என்று தானெடுத்தாரம்மானை சொர்க்கலோகம் மாதிலே ஸ்ரீராமர் தந்தனக்கு பக்குவங்களாக பணிவிடைகள் செய்வோரில் நல்ல குலமான நயன வித்து ஒன்றெடுத்து வல்லமர்கோன் வாழும் வெற்றி தெய்வலோகம் அதில் சக்தி உள்ள வித்து ஒன்று தானெடுத்தாரம்மானை இப்படியே மேலோக 7 யுகம் அதிலும் அப்படியே உள்ள ஆர்க்கமுள்ள வித்தேழு எடுத்து திருமால் இருதயத்திலே அடக்கி கொடுத்து நின்ற தாதாவை கூவித்து பாதம் போற்றி கன்னியுடகற்பதுக்கு கருத்தேது செய்வோம் என்று உன்னி மனதில் ஒருமித்து பார்த்தனரே கற்பதுக்கு பக்குவம் வேறில்லை என்று தீத்தடலாய் போக திருவுருவம் கொண்டனரே பிரம்மா உபதேசம் பிறப்பு உருவேற்றி குரமாய் வருணன் குளிர தோளிந்திடவே காமத்தனலாய் கருமேனியானதிலே பேம கனல் போல் விழி கொளந்து இட்டறிய சாந்தணியும் கன்னி தையல் தெய்வ மாமணிகள் கூந்தல் விரித்து கூபம் தனில் இறங்கி அறிவோம் எனவே ஆடி கரையேறி தரிதோம் எனவே சாலக்கரையை விட்டவர் உயர வரவே உள்ளுதர துள்ளல் கொண்டு அயர கால்கள் அங்கமெல்லாம் தொங்கலிட கிடுகிடன தேகம் கிளிமொழிவாய் கொட்டிடவே திடுதிடன அக்கினியை தீரை போல் வளையலுற்றார் கன்னியேழு பேரும் கனலை மிக ஆவ உன்னி தீருமால்
ஓம்கார முகம்மதால் மங்கை 7 பேர்க்கும் வயிற்றிலுற்றதம்மானை சங்கு வண்ணமாலோன் சச்சுருவம் கொண்டனரே. உடனே ஸ்திரீகள் உள்தரித்த பிள்ளைகளை தடமேலே பெற்று சஞ்சலித்து மாமடவா வெறுவி பயந்து விழிமாடவாரெல்லோரும் கருவி 96 கலங்கியே தான் ஓடி தொயிலை எடுத்துடுத்து சுருட்டினார் கங்கை தன்னை கையில் ஜலம்தான் கட்டி தீரளாமல் கலங்கி அழுது கண்ணீர் மிகச் சொரிந்து மலங்கி அழுது மண்ணில் அவர் புரண்டு ஐயோ பொருளை அறியாமல் விட்டோமே மெய்யோடே குத்தி விழுந்தழுதாரம்மானை கனலை துணையாம் என்றாவி கற்பை இழந்தோம் கன்னியரே புனலை திரட்ட பலனின்றி புத்தி அழிந்தோம் பூவையரே அனலை தரித்த அரண் முன்னே அங்கே சென்றால் பங்கம் வரும் இனத்தை பிரிந்த மானது போல் இருப்போம் வனத்தில் என்றனரே கன்னியர்கள் மேனி கனிந்து மீனுமீனத்து மென்னிதனங்கள் மிகுபால் சோரிந்திடவே கற்பு குளறி கையிலையுகம் ஆனதற்கு அற்புத வேள் மங்கையர்கள் அரனிடத்தில் செல்லாமல் எல்லோரும் மிக ஈசூரரை தான் நினைத்து வல்லோனே என்று வரம்பரவே நின்றனரா நின்றார் தாவத்தில் நீலமை கேளம்மானே இன்று எங்கள் கற்பை ஈடளித்த மாமுனிவர் வந்து எங்கள் தன்னை மாலையிட வேணும் என்று பந்துதனம் இந்நாள் பாவை 7 பேரும் ஈசுரரே தஞ்சம் என்று இருந்த தவசதிலே மாசு ஒன்று இல்லாத மாதர் 7 பேரும் இதற்கு முகமாய் தேவி 7 பேரும் மிக்க தவசு மிக புரிந்தாரம்மானை கற்பழித்து எங்களுடன் கண்ணி திரளாமல் வைத்தோர் பொற்பாதம் உண்டனவே பூவை தவசீருந்த பாலிழகி நல்ல மிர்தம் பாலாராய் ஓடிடவே காலிழக வண்ணம் கடுந்தவசு செய்தனரே பிள்ளை 7 பேரும் பெற்று பெருகிடவும் கள்ளம் செய்த மாமுனிவர் கைபிடிக்க எங்களையும் மக்களையும் எங்களையும் மாமுனிவர் வந்தெடுத்து ஒக்க ஒருமித்து உலகாள வைத்திடவும் நின்றாதவசு நீரிழை மாறெல்லோரும் நன்றான மாமடவார் நாடிதவசீருக்க பிறந்த பிள்ளை 7 புதுமைகள் அன்போரே அறந்தழைக்கும் நாராயணர் மகவு ஆகியதோ சான்றோர் பிறந்திடவும் தரணியார சாண்டிடவும் வேண்டும் பெரிய விருது வகை பெற்றது ஐயா உரைக்க அடியேனதை எழுதி மெய்யான போத மேலோர்கள் முன்பதிலே அன்பான இந்த அகில திரட்டம்மானே
தன்போதும் ஆயிருந்து தாழ்மையுடன் கேட்டவர்க்கு கருமம் முதல் சஞ்சலங்கள் களியுமென்றார் எம்பெருமாள் உண்மையுள்ள லட்சுமிக்கு உபதேசமாயுரைத்தார். இப்படியே பிள்ளைதனை ஈன்ற பின்பு கன்னியர்கள் அப்படியே சென்று அவர் போய்தாவ சீருக்க பிள்ளைகளை போட்டு புண்ணியனார் போகாமல் வள்ளலந்த மாலும் மாதலைதனை எடுத்து ஆரிடத்தில் இம்மாதலை அடைக்கலமாய் வைப்போம் என்று விசாரித்து நன்றாய் விசாரம் முற்றரம்மானை தெய்வேந்திரன் பசுக்கள் தீரைமேய கண்டவரும் கையதிலே சீங்குழலை கனிவாயில் வைத்திருத்தி நிறைவாவெனவே நியமே தங்குதிடவே அரைநோடியில் அப்பசுக்கள் அங்கொன்றும் இல்லாமல் அங்கு வந்து மாயனுடன் அழைத்ததென்ன கேட்டிடுமா சங்குதனில் பாலுமிழ்ந்து தாரும் என்றாரும் வேறுமா பாலுமிழ்ந்து ஆவு பல நாளும் பாலருக்கு நாளொரு நாள் மட்டும் நடந்து வரும் வேளையில் கன்றுக்கு பாலு காணாமல் மெய்ப்போர்கள் என்றோமே இந்திரர்க்கு இயல்பாக சொல்லிடவே ஏதென்றன பார்த்து இயல்பறிந்து வானவர்கோன் தானறிய சொல்லி சண்டையிட வந்தனே வந்தவனுக்கெதிராய் மாமுனிவர் சூலம் அதை இந்த பாரென்று எறிந்தார் அவன் பயந்து ஆரோ என பயந்து ஐராவதத்தோனும் போர் கொல்கி போனான் பொன்னு லோகம் அதிலே நல்லதென மாமுனிவன் நாளினமுடன் மகிழ்ந்து செல்லமாகவான சிறுவர்தனை வளர்க்க மாகாளி என்ற வடபத்திரகாளி ஓகாளி என்ற உயர்ந்த பிலக்காரி பெண்ணல்ல போர்க்கு பொருடர் மிக போராது விண்ணவரும் மன்னவரும் விருமாவும் போராது அப்படியே துட்ட ஆங்கார மகாளி இப்படியே நன்றாய் இவளிருக்கும் நாளையில் ஆனோருவர் தன்னால் அழிய வாரங்கள் பெற்று தானொருவன் தனையோ சக்தி உமைதனையோ கெணியாவரங்கள் பெற்று கீழும் மேலும் அடக்கி துணிவாக தேவர்களை தோழிபட ஏவல் கொண்டு தேட்டமுடன் 7 செகல் கடந்து அப்புறத்தில் கோட்டையாது இட்டு குறும்பு செய்து ஆண்டனி தேவர்கள் சென்று சிவனார் கபயம் இட மூவரும் ஒத்திருந்து முழுதும் விசாரம் இட்டார். ஆனாலே தக்கனையோ அழிக்க வகை இல்லை இங்கே புனாரம் பூண்ட புட்டாபுர காளி காளிபடையும் கமண்டலத்தில் சென்றதுண்டால் தோழிபடதக்கன் சீரசருப்பாள் என்று மிக மாலுரைக்க ஈசுரரும் மறையோரும் சம்மதித்து வேலுகந்த காளிதனை விழித்தார் கணம்மானை உடனறிந்து மகாளி உடையோன் பதம் பணிந்து வடக்கினி முகத்தாள் வருத்தினதேன் என்னை என்றாள். தக்கன் தலையாரத்து சங்காரம் செய்திடவே மிக்க நீ போயன்று விடை கொடுத்தார் ஈசுரரும் விடை வேண்டி காளி விமலன் அடி போற்றி படைக்காரி பின்னும் ஒன்று பரமனோடே கேட்டாள். என்னோடு உதவி
இயல் படையாய் தான் வரவே வண்ண புதல்வர் வாகிரும் என்றாள் மாகாளி. அப்போது ஈசுரரும் ஆங்காரியை நோக்கி கற்போடு ஒத்த கன்னியே உந்தனுக்கு பெண்ணானும் இல்ல பெரிய பிலக்காரி கண்ணான காளி காரிகையே நீ கேளு. தரித்து பிறக்க தகாதே மகாளி மரித்து பிறக்காத மாகாளியே உனக்கு விடையாய் ஒரு வாசனம் விரிக்க கேள் உண்ணுதலே படைக்காக பாலர் பச்சை மால் தாயேனவே. தவசு மிக புரிந்தால் சங்கு சரத்தாமன் விபுசுதனில் பிறந்த வீரரெழு பேர்களையும் உன்னை அழைத்து உன் கையிலே தான் தருவார் முன்னேதவசு மிக புரிய போயேனவே. அரணார் விடையும் அருளி மிக கொடுக்க பரமான தேவி பச்சை மால் தந்தனைத்தார். நினைத்து தவசு நெடுநாளாய் நின்றிடவே அனைத்துயிரும் காக்கும் அச்சுதரும் தான் அறிந்து மக்களெழு பேர்களையும் மாகாளிகை கொடுக்க கொக்கரித்து காளி கொண்டாடி தன் மகிழ்ந்து வாங்கும் அளவில் மாமுனியை தான் நோக்கி தாங்கி நின்று போற்ற அடிதாழ்ந்து எது சொல்வார். வேத முனியே வித்தை கருத்தோனே மாதவங்கள் கற்ற மாமுனியேயும் மாதலை ஆனோர்க்கு நாமோ அருளி நீ தாரும் என்றால் வானோர்கள் போற்றும் மாமுனியும் மகிழ்ந்து உள்ளதுதானென்று உடனே மனம் மகிழ்ந்து வள்ளல் சிவநாதனையும் மாறை வேதனையும் அழைத்து 30 முக்கோடி முனிவரவர் தங்களையும் 40 நாற்கோடி நல்ல ரிஷிகளையும் தேவர் முதலாய் தெய்வேந்திரன் வரையும் மூவர் அறுவர் முதலோரையும் வருத்தி கிணநாதர் வேதா கிம்புருடரையும் வருத்தி குணமான நந்தி குமரனையும் வருத்தி சக்தி உமையும் சரசுபதி பார்வதியும் எத்திசையும் வானோர் எல்லோரையும் வருத்தி சங்கமது கூடி சாஸ்திரங்கள் தானோதி மங்கள வாத்தியங்கள் மாடன நின்றதீர இப்படியே சங்கம் எல்லோரும் தான் கூடி அப்படியே தான் இருக்க அருளோ வாரச்சூதரோ பிறந்த பிள்ளை எழதுக்கும் பேரிட வேணும் என்று அறந்தழைக்கும் ஈசர் முன் அவர் வைத்தரம்மானை அப்போது ஈசுரரும் அன்பாய் அகம் மகிழ்ந்து இப்போது மாயவரே எல்லோருக்கும் பொதுவாய் நீர்தானே நாமம் இட்டாலது போதும் பார்தான் அளந்த பால வண்ணர் என்றுரைத்தார் கார்வண்ணரும் கேட்டு
கரை கண்டரோடுரைத்தார் தார்வண்ணரே முதல் பேர் தாமுரைக்க வேணும் என்ற நல்லதுதானென்று நாட்டமுற்று ஈசூரரும் வல்லவனே உண்ணாத விந்தில் வந்து தோன்றினதா தோணா பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவர்க்கு சாணரன நாமோ சாற்றினரீசுரரோ முதல் பேர்தான் ஈசர் மொழிந்த பின்பு வேதாவும் மதமான விந்து மாய முனி செய்யாதற்கு சான்றோரன நாமம் சாற்றினார் வேதாவும் ஆண்டாரிது உரைக்க அச்சுதரும் பின் சொல்வார் நாடாழ்வாரென்று நாமம் இட்டார் பாலருக்கு தாடாண்மையுள்ள சக்தி அங்கே ஏதுரைப்பார் அன்னர் வினோதம் அதில் அவதரித்த பிள்ளைகளுக்கு வண்ணம் உள்ள பேரு வாழ்த்தி விடை கொடுப்பார் எங்கும் புகழ் பெற்று ராஜபட்டம் தான் சூடும் சங்கு மன்னரண்டு தான் உரைத்தால் சக்தி ஊமை பேறு பெற்ற பாலரண்டு பிரியமுடன் மகிழ்ந்து பார்வதி நாமோ பகருவாளம்மானை சென்ற இடம் வந்து சீமை கட்டிதான் ஆண்டு மண்டலங்கள் தோறும் வாரிசை பெற்று வாழ்ந்திருக்கும் பொற்பமுடி மன்னரன பேரிட்டாள் பார்வதியும் கற்பகத்து கொத்த கன்னி சரசுபதி வெள்ளானை வேந்தரன்று வெண்டாமரை உரைத்தாள் பிள்ளையார்தானோ பிரியமுடன் மகிழ்ந்து உள்ளபடி நாமம் உரைக்கீரன் போரே நந்தான வீர நகுல வேந்தரனவே அன்றானை முகந்தோன் அருளினர் கணம் மானை சண்முகனும் தான் மகிழ்ந்து தவலோக மன்னரன்று விண்ணுகமும் மெய்க விளம்பினர் கணம் மானை வானோர்கள் வேத மாமரையோர் தான் மகிழ்ந்து தானான மயவனார் தான் பெற்ற பாலருக்கு தருமகுல மன்னரன்று சாற்றினரம்மானை கர்மம் இல்லா தேவர் கரிய மால் பாலருக்கு மெய்யுடைய பாலர் மென்மேலும் வாழ்ந்திருக்கு தெய்வகுல மன்னரன்று திருநாமம் மிட்டனரே வீரியமாய் சூரியனோ வெற்றி மால்பாலருக்கு சூரியகுல வேந்தரன்று சொன்னார் கணம் மானை வாசவனும் தான் மகிழ்ந்து மாயனுட பாலருக்கு வீச விசய வேந்தரன்று நாமம் இட்டார் இப்படியே நாமோ இவர் மொழிந்ததின் பிறகு கற்புடைய சன்னாசி கருத்தாகவே உரைப்பார் நாட்டுக்கு உடைய நாதனுட கண்மணிக்கு காட்டு ராசன் எனவே
கருத்தாக நாமம் இட்டார். இப்படியே ஈசர் முதல் எல்லோரும் நாமும் இட்டு அப்படியே பிள்ளைகளுக்கு அவரவரே காப்பணிந்து சக்தி உமையும் சரசுபதி பார்வதியோ எத்திசையும் மெய்க்க எடுத்து தாலாட்டுவாரா. அமிர்தம் அது சேனையிட்டு எல்லோரும் தான் மகிழ கோமுர்தவாய் சொல்லுடையாள் கூலவை இட்டு தான் மகிழ்ந்து அண்டர் முனிவர்கள் எல்லோரும் பார்த்திருக்க தண்டாமரை மாது தாலாட்ட உத்தரித்தாள். வைகுண்ட கண்ணோ வரம்பெற்ற மாதவமோ கை கண்ட வித்தை கருத்தறிந்த உத்தமரோ தங்கமுடி பெற்றவனோ சங்கு முடி காவலனோ வங்கம் நீசம் கண்ட மங்காத சான்றவரோ சிங்கமுக தண்டிகையும் சிலம்புனைந்த ரத்தினமும் சங்க கொடி விருது சங்குரட்டை பெற்றவனோ முத்து சிலாப முதலாளியானவரோ கொத்து முங்கை ஆபரணம் கொடி விருது பெற்றவனோ மூல பொருள் கண்ட முதல் சாதியானவனோ தாளம் பாலுண்டு தானிருக்கும் மன்னவனோ நடைகாவணங்கள் இட்டு நல்ல தீவெட்டியுடன் படையோடே வீட்டிருக்கும் பாரமுடி மன்னவரோ வெள்ளானை மேலே வீதிவலம் சுற்றி வந்து துள்ளாடி சிங்க சனம் வீட்டிருப்பவரோ பூதமது பந்தம் பிடித்து முன்னே தான் வரவே நாதம் ரெட்டை ஊதி நாடாளும் மன்னவரோ எக்காளம் ஊதி டம்மடம் மனமுடன் மிக்கான சீமையங்கும் மேவி வரும் மன்னவரோ வாரணங்கள் கட்டி வையகத்தை தானாண்டு தோரணங்கள் நாட்டி வைத்த தெய்வதிரு சான்றவரோ தர்மமுடி பெற்றவரோ சாஸ்திரத்தேக்கு ஒத்தவரோ கரு
கருமம் அது இல்லாமல் களி கூர்ந்தீருப்பவரோ உடற்கூறு சக்தி உயிரோடுதித்து வந்த சடக்கூறு மூல சட்டமது கொண்டவரோ உங்கள் வீங்குகந்த கருணாகரரானவரோ செல்வி குகந்த சேமமது கொண்டவரோ தேவருக்கும் வானவர்க்கும் திருப்பதிகள் ஆவதற்கும் மூவர்க்கும் உதவி செய்து உதித்து வந்த கற்பகமோ சென்ற இடம் எல்லாம் சிறப்பு வெகு மானமுடன் மண்டலங்கள் மெய்க்க வாழுகின்ற சான்றவரோ சாணாருக்குள்ளே சர்வதோமையடகி கோணாத மாயன் குறு கொடுத்து இந்த கண்ணோ அறிவு ஞானத்தோடும் ஆதி பிறவியோடும் செறியோம் கலையோடும் செடம் எடுத்த சாண்டவரோ தொட்டனென்ற பேரை சூர சம்காரம் விட்டு கோட்டமிட்டு கோட்டை கொடி விருது பெற்ற கண்ணோ ஆண்டிருக்கும் மன்னவரோ அச்சுதரின் பாலகரோ தாண்டி வரம் பெற்று தரணியர சாண்டவரோ பாண்டவரோ ஆண்டவரோ பால்வண்ணர் பெற்றெடுத்த சாண்டவரோ ராரோ தலைத்திருக்க ராரோ தங்கமணியோ நவமணியோ சலத்தில் விளைந்த தரளமுதோ சிங்க முடிகள் பெற்றவரோ சீமை அடக்கி ஆண்டவரோ துங்க வாரிசை பெற்றவரோ திருமால் விந்தில் உதித்தவரோ சங்கம் மகிழ வந்தவரோ சான்றோர் வளரராரோ சந்தோஷமாக சரசுபதி தலாட்டி வெந்தோசமெல்லாம் விலகவே நீராட்டி வைகுண்டமூர்த்தி மாமுனி தன் கை கொடுக்க மை கொண்ட வேதன் மதலை தனை வாங்கி ஈசர் முதலாய் எல்லோரும் கூடியிருந்து வாசமுள்ள பிள்ளைகள் தான் வளர
திரு அமிர்தம் சேனை மிக ஊட்டுவதற்கும் செல்வம் உண்டாவதற்கும் வானத்து அமிர்தம் வருத்தி மிக ஈயவென்றும் கைலை தனில் இருக்கும் கண்ணான பேர்களுக்கும் அகிலம் அதில் பாயும் ஆகாய உரல்லதை வருத்தி கொடுக்க என்று மாயவரும் ஈசுரரும் பொருத்தமுள்ள வானோரை போய் வேண்டி வரும் என்றார் அப்படியே வானோர் ஆகாயம் இதேறி செப்பமுடன் அமிர்தம் சென்றவர்கள் பார்க்குகையில் ஆறு ரூபம் இல்லாத ஆகாயம் மேல்வழியே பாயும் அளவில் பல சாஸ்திரங்கள் கற்ற வீயும் மறை வேதியனோ விழிநுதலால் கன்னியரும் அமுதமதை எல்லாம் அள்ளி தலை மேலும் குமிர்தமுடன் கொடித்து கொளுத்து மிக பாலை வைத்து தேகம் அது நிமிர்ந்து தேவியரும் மன்னவனும் ஆகம் அது கூர்ந்து அலங்கரித்து நிற்பளவில் வானோர்கள் பார்த்து வாய்த்தமிர்தம் காணாமல் ஏனோ இது மாயம் என எண்ணி மிக பார்ப்பளவில் கொண்டாடி நின்ற கூர்மறைய வந்தனையும் பெண்டாட்டியான பெண்ணதையும் வானோர்கள் பிடித்து மிக இழுத்து பின்னும் முன்னும் தள்ளி மிக அடித்து சிவன் முன்னே அச்சுதரும் பார்த்திருக்க கொண்டு வந்து விட்டு கூறுவார் வானோர்கள் பண்டு முதல் இன்று வரை பாய்ந்த அமிர்தம் எல்லாம் கொண்டு கொண்டு தேகம் கூரத்து மிக பாலை வைத்து வண்டிருக்கி மிக்க வாலு பேசினான் எனவே சொல்லிடவே வானோர் திருமாலது கேட்க நல்லதுதான் என்று நாடி சிவனோடு உரைக்க அப்போது நல்ல ஆதி சீவம் உரைப்பார் எப்போதும் பாலருக்கு இவருண்ட அமிர்தம் எல்லாம் கொடுக்கும்படியாய் கூறுக்கவையும் என்று உரைத்தார் அடுக்க நின்ற தேவர் அது கேட்டு சீக்கிரமாய் மறையோனையும் மதுவையும் வந்தெடுத்து சாபம் இட இறையவரை பார்த்து ஏதுரை பான்மறையோன் இப்போது இட்ட இச்சாபம் மனதுதான் எப்போது நீங்கும் என்று கேட்டான் கண்மறையோன் நீசகுலம் மறுத்து நெடிய திருமாலும் மாசில்லா தரும வையகத்தை ஆளுதற்கு அன்பு சேகரிக்க அங்கு வருவார்கள் கண்டி வம்பு மாறும் போது மாறும் உங்கள் சாபம் என்ற உடனே மறையோனும் கோபியமும் உள்ளதென்று தடமேலே நின்று தாளம் எனவே வளர்ந்து அமிர்தம் அதை மக்கள் 7 பேர்களுக்கும் வளர்ந்தமுர்த காயோண்டு பல வகையும் தானாண்டு அமிர்தம் அதை நீங்கள் ஆக்கிரகம் தானடக்கி அமிர்தமுடன் நீங்கள் குடித்திருங்கோ என்று சொல்லி உங்களுக்கு பாலமுர்தம் கூறும் அல்லாலித்தாலம் எங்களுக்கு இத்தாலும் இசையாது கண்டீரே பாலருக்கு இந்த வரம் பரமயுகத்தோர் கொடுத்து ஞாலம் உள்ள காளி நாயகியை தான் அழைத்து பாலரையும் காளி பண்பாக வாங்குகையில் ஆலமுதம் உண்ட அச்சுதரும் ஏதுரைப்பார் அடவு 18 அலங்கார வர்மம் அதும் கடகரியின் தொழிலும் கந்துகத்தின் தொழிலும் மாவேறும் தொழிலும் வாழ்வீசும் தொழிலும் பாவேறும் பாட்டும் பழமறை நூலானதுவும் அடவு மேலான அதிக பல வித்தையதும் திடமும் மிக வருத்தி சேனாபதியாக்கி
எல்லாவித தொழிலும் இசைவான ரகம் அதும் நல்லவரோத்தி நாட்டம் உடனே கொடுத்து உயிர் சேதம் வராமல் ஒன்று போலன் மகவை நெய் சீதம் போலே நீ வளர்த்து தாயெனவே அல்லாமல் என் மகவை யாதொரு தரனாலும் கொல்லாமல் காக்க கூடுமோ உன்னாலே அன்பான காளி அதற்கேது சொல்லலுற்றாள் என் பாலகர்தனையோ ஈடு செய்ய இங்கொருவர் உண்டோ காணிந்த உலகில் எனக்கதிரி என்றேதான் காளி இப்படியே சொல்லிய பின் பாலரையும் தானெடுத்து பரமசிவனருளால் கோலம் உள்ள மாயன் கொடுத்தார் ஒரு வார்த்தை சொல்லி சீலமுள்ள காளியன் சித்திர பாலருக்கு மதலை தான கோர்த்தி இங்கு வந்ததே உண்டானார் முதலையரே உந்தனுக்கு கோடும் சீரைதான் சிக்கும் என்று சொல்லியே காளிகையில் சிறுவரையும் தான் கொடுத்து வல்லபிலம் உள்ள மாடுதனில் எரியையும் வேதாவும் நல்ல நெற்றி விழியுடையாள்தனையும் மாதாவும் மான வாய்த்த சரஸ்வதியையும் தேவர் முதல் வானவரை சிட்டர் முனிவோர்களையும் மூவரையும் கையிலை ஊரே போமென்றனுப்பி காளியையும் பிள்ளைகளை கருத்தாய் வளர்த்திடன்று ஆழியடைத்த அச்சுதரும் தான் நடந்து ஸ்ரீரங்க மாபதியில் சென்றிருந்தார் அம்மானை சாரங்கர் ஸ்ரீரங்கம் தான் வந்தார் என்று சொல்லி ஸ்ரீரங்கம் எல்லாம் செழித்து மிக வாழ்ந்து பாரங்கும் மெச்சி பறந்தது காணம்மானை அப்படியே அச்சுதரும் அப்பதியிலே இருக்க எப்படியும் ஸ்ரீரங்கம் இனிதழையும் என்று மிக மூவர் முதலாய் 30 முக்கோடி தேவர் முதலாய் சிந்தைகளித்தே இருந்தார் ஸ்ரீரங்கம் மானே திருப்பதியின் வளமை சாரங்கராயர் தாமுரை தரம்மானை மாறியது மூன்று பருசிக்க தன் பொழிந்து ஏரி பெருகி ஏற்ற ஜன்னல் தான் விளைந்து பாடி ஒன்றி கோட்டை ஒன்றாய் பழுத்து வரும் சென்னல்லது கரும்பு முத்தினோ காசுவும் காரை பூரளும் அரும்பு வனமும் அகில் தேக்கு மாமரமும் கோவும் ஸ்ரீரங்கரன கூப்பிடும் காணச்சுதரை கோவும் ஸ்ரீரங்கரன கூப்பிடும் காணச்சுதரை மாவும் ஸ்ரீரங்கரன வந்தழைக்கும் அச்சுதரை மயில் குயில் மான்களையும் வாய்த்த அணில் பட்சிகளும் ஒயிலாக அச்சுதரை உள்ளாகி ஆடி வரும் அவ்வூரில் உள்ள அந்தணர்கள் எல்லோரும் கவ்வை வேறில்லாமல் கரிய மால்தம் தனக்கு பூசை முறை வைத்து பிராமணர்கள் சூழ்ந்து வர ஆசையுடன் அச்சுதரும் அங்கே இனிதிருந்தார் ஸ்ரீரங்க மாபதியில் சென்றிருக்கும் அப்போது சாரங்கர் பெற்ற சான்றோர்களின் பெருமை சொல்லுகிறாரெங்கள் திருமால் காணம்மானை நல்லதுதானென்று நாடி திரு கேட்க அன்பான சான்றோர்க்கு ஆனே மகாளியம்மை தன்பாலகர் போலே தான் வளர்த்து வித்தைகளும் வருத்தி கொடுத்து
மன்னர் மன்னர் தானாகி கருத்திலுரகாளி கண்ணான மக்களுக்கு வேண்டும் பணிகளெல்லாம் வீதம் வீதமாய் தான் எடுத்து பூண்டந்த மக்களையும் பூத்தானுமாய் வளர்த்தார். மிக்க நல்ல பிள்ளைகள்தான் வீரரென ஆகுகையில் தக்கனென்ற சூரன் தன் பேரில் மாகாளி படைக்கு எழுந்தருளி பாலரையும் தான் கூட்டி நடைக்கு அதிகம் உள்ள நாயகியும் பாலருக்கும் போர்கோலம் இட்டு புட்டாபூரம் கடந்து ஆர்கமுள்ள காளி அலகை படையுடனே சான்றோரை விட்டு தக்கனையும் தான் வதைத்து மூன்றோரை நெஞ்சில் வைத்து ஓங்கார மகாளி தக்கனையும் கொன்று சான்றோரவர்தனக்கு மிக்க வரிசை மிக கொடுத்து மகாளி முட்டாபுரத்தில் பூதகணம் சூழ்ந்து நிற்க கட்டாத காளி கமலத்தில் வீற்றிருந்தாள். அப்போது நல்ல ஆர்கமுள்ள பாலருக்கு இப்போது மலையிட 7 பேர்க்கும் வேணுமென்று பார்த்து விசாரித்து பத்திர மகாளி நாள் திசையும் பார்த்து நாரத மாமுனியை அழைத்து நல்ல மகாளி அந்த முனியோடுரைப்பாள் விளைத்து நல்ல புத்தி விவரம் இட்டு சொல்லுகின்ற மாமுனியே அந்தன் மக்கள் 7 பேர்களுக்கும் நீ முயன்று பெண்ணேளு நிச்சயிக்க வேணும் என்று நல்லதுதான் என்று நாரத மாமுனிவன் வல்லவகையால் உன் மக்களுக்கு பெண்ணேளு பார்த்து வருவேனென்று பகர்ந்து முனி போயினே சாற்றும் மொழி கேட்டு தானேகும் மாமுனிவன் நீதமுள்ள நல்ல நிரூபதி ரசனும் தான் பெற்ற மதலைதனை பெண் கேட்க போயினே மாமுனிவன் கேட்க மன்னன் அதிசயித்து தான் மகிழ்ந்து ஏதோ தான் உரைப்பான் அம்மானை நல்ல முனியே நான் உரைக்க நீர்கேளும் செல்ல மகவு தேவிக்கும் எந்த நீக்கும் இல்லாமல் அநேக நாள் இருந்தேன் தாவமாக நல்லான ஈசர் நாட்டமுடன் இறங்கி ஆண் பிள்ளை உந்தனுக்கு ஆகமத்தில் இல்லை என்று பெண் பிள்ளை 7 பிறக்கும் என்று சொன்னார்கள். அப்போது ஈசுரரை அடியேன் மிக பார்த்து
இப்போது எந்தனுக்கு இரணம் முடிவாகுகையில் கொள்ளி வைக்க பிள்ளை ஒன்று கொடுவும் என்றேன் தெள்ளிமையாய் ஈசர் செப்பும் மொழி நீர்கேளும் தெய்வ சான்றோராய் சித்திர மகாளி கையதுக்குள் வந்தும் கன்னியேழு பேர்களையோ மாலையிட்டு வந்து மாலையிட்டு உந்தனுக்கு வரும் ஆபத்தையெல்லாம் மேவலராய் காத்து மேதினியோர் தானறிய உந்தனுக்கு நல்ல உதவி மிக செய்வதற்கும் வந்தங்கிருப்பாரென்று வகுத்தாரே ஈசுரரோ ஆனதினால் பெண்ணேழு அவர்கேதானல்லாது வானமுனியே மற்றவர்க்கும் ஆகாதே என்று நீருபதனோ ஏற்ற முனியோடுரைக்க நன்றி நன்றன்று நாரதரும் சம்மதித்து மன்னவனே கேளு மாகாளி தன்னிடத்தில் சொன்ன பிள்ளை ஏழும் சிறந்திருக்கிறனவே அந்த மன்னரான ஆண் பிள்ளைகள் ஆனோர்க்கு இந்த முகூர்த்தம் யான் கேட்க வந்தேன் என சொல்ல முனி மன்னவனும் சோபீதம் மகிழ்ந்து நல்ல முகீர்த்தம் நாளிட்ட நம்மானை நாளிட்டு நாரதரும் நல்ல மாகாளியுட தாளினையை போற்றி தானுரைத்தார் அம்மானை மாகாளி உந்தனுட மக்களெழு பேர்களுக்கும் வாகான மன்னன் வாய்த்த நீருபனோட மக்கள் 7 பெண்களையும் மாலை மனம் சூட்டுதற்கு மிக்க நாளிட்டு மேவி வந்தேன் மெல்லியரே என்று முனி சொல்ல ஏற்ற மாகாளி சொல்வாள் நன்று நல்ல மாமுனியே நான் வளர்த்த கண்மணிகள் தெய்வ பிறவியல்லோ திசை வென்ற சான்றோர்கள் பேசி வந்த பெண்ணுக்கு பிறவி என்ன மாமோனியே உய்த்து வந்த பெண்ணேழு உற்பவம் சொல் மாமுனியே அப்போது பெண்ணார் ஆதி பிறவியெல்லாம் செப்புகிறோம் என்று சிவகாளிதனை தண்ட நீட்டு கேளாய் நீ என்று கிருபையுடன் எதுரைப்பான் நாளான நாளையிலே நல்ல தெய்வலோகம் அதில் தெய்வேந்தீரனார்கு சொல்லேவல் செய்திருந்த நெய்நடிய கண்ணி நேரிழை மாறெல்லோரும் வேலை இன்னதென்று விரித்து கேள் மகாளி மாலையிலோடே
மாலையிலும் காலையிலும் வாசவர் கொந்தனக்கும் பூவெடுத்து இட்டு பூசை பூனங்காரம் இட்டு கோவெடுத்த ரசனுக்கு கொஞ்சம் இடவாடி நீதம் ஏவல் போரியுகின்ற ராஜதெய்வ கன்னியர்கள் நாவுலகும் மேய்க்க நடந்து வரும் நாளையிலே பூவுலக மன்னர்களை போத்தான மக எண்ணி பாவினிய கன்னி பஞ்சம் அது வேறாகி பூவெடுக்க கண்ணி போகாமல் வாட்டம் மதாய் ஆவடுக்கம் கொண்ட அவர்கள் ஒரு போலி காய்ச்சல் கூளிரனவே கௌவையுற்று தானிருக்க மாய்ச்சல் தனை அறிந்தான் மகவானும் அப்போது ஆனேதால் வேதாவின் அண்டையாவன் அணுகி தீனம் வந்த தேதனவே தேவியர்க்கும் வேதாவே வேதான் தெளிந்து விரித்துரைத்தார போது சூதாகமான தோகை எழுபேரும் பூலோக மன்னருக்கு பிரியமுற்றி மையல் கொண்டு காலோயுதண்டு கவ்வை உற்றதல்லாது வேறில்லை என்று வேதாயிது உரைக்க தேறிய வாசகர்கோன் தேவியழு பேர்களையும் அப்படியே போலகில் அமையும் என்றார் வேதாவும் இப்படிதான் வந்து இவர் பிறந்தார் என்று மோனி சொல்ல சிவகாமி சிரித்து மானம் மகிழ்ந்து நல்லதிது மாமுனியே நல்முகூர்த்தம் பார்த்தூரை நீ உடனே மாமுனியோ உகந்த முகூர்த்தம் என்று திடமே நிரூபனுக்கு செய்தி சொல்ல ஆளும் ஈட்டு நாளை முகூர்த்தம் என்று நாள் திசையும் தானறிய கோளையில்லா மன்னர் குலதெய்வ சான்றோர்க்கு முகூர்த்தம் என்று சாற்றி மூவுலகும் தானறிய பக்குவமாய் நல்ல பந்தலிட்டார் அம்மானை வயிறகால் நாட்டி வயிற வளைகளிட்டு துயரமுள்ள தங்க தூண்கள் மிக நாட்டி உயரமுள்ள தங்க தூண்கள் மிக நாட்டி முத்தே நிறைத்து முது பவள வன்னிட்டு கொத்து சரபணியை கோர்மாலையாய் தூக்கி மேல் கட்டி கட்டி மேடை பொன்னாலே இட்டு கால் கட்டி பட்டு கனமாய் அலங்கரித்து வாழை கரும்பு வகை வகை நாட்டி மிக நாளை மணம் என்று நாட்டுக்கு பாக்கு வைத்து வெடி பூவானோ மிகுத்த கம்ப சக்கரமோ திடிமனுடன் மேளம்
சேவித்தார் பந்தலுக்குள் வாத்தியங்கள் இன்னதென்ன வாகை சொல்ல கூடாது நாச்சியார் மகாளி நாயகியும் கொண்டாடி பாலருக்கு ஏற்ற பாணியெல்லாம் தான் போட்டி சாலமுள்ள சிங்க தண்டிகையில் தான் இருத்தி பட்டண பிரவேசம் பகல் 3 ராமூன்று எட்டமுடன் பூதம் எடுத்து மிக சுற்றி வர மண்டபத்துள் வைத்து மாபூதம் சூழ்ந்து நிற்க தெண்டனிட்டு மன்னர் தேசாதி சூழ்ந்து நிற்க 18 வாத்தியமோ பட்டணம் எங்கும் முழங்க ததிதோமெனவே தம்பூரு சாரங்கி கம்ப பந்தம் மது பிடித்து பாலபூதம் சூழ்ந்து நிற்க நந்த கோபால நாராயணர் மகிழ்ந்து மைந்தருக்கு இன்று மனமுண்டு என்று சொல்லி வயந்த பல தேவர்களை வாரும் என்று தானழைத்து பாலர் முகூர்த்தம் பார்க்க போம் என்று சொல்லி சீலமுடன் அனுப்பி ஸ்ரீரங்கமே இருந்தார் தேவர் புகழ திசை வென்ற சான்றோர்க்கு மூவர்களும் வந்து உதவி செய்தாரம்மானை நல்ல முகூர்த்தம் நாள் பார்த்து சான்றோர்கள் எல்லா ஜடங்கும் இயற்று வித்தாரம்மானை சடங்கும் முகித்து சான்றோரை ஒப்பமிட்டு தடம் கொண்ட மன்னவரை தண்டிகையின் மீதேற்றி அரசர் மிக சோழ அணியீட்டி ஆட்கள் வர விரைவாக காளி வித்தகலை எறிவர அறம்பெயர்கள் ஆடி வர ஐராவதத்தோன் வரவே வரம்பெரிய தேவர் மலர் மாறிதுவிடவே ஆலத்தி ஏந்தி அணி அணியாய் தான் வரவே மூலத்தீகன்னி மோகினியாள் தன்னுடனே பூதம் அது ஆடி பிடாரியது சூழ்ந்து வர நாதம் ரெட்டை ஊதி நடந்தார் மாப்பிள்ளை கொண்டு விருதில் பெரிய வீர தெய்வ சான்றோரில் நிருபன் மகளை நியமித்து மாலையிட வீரியமாய் நல்ல விவாகம் இடவாரென்று புரியலில் சொல்லி பேர்கள் சிலரூத இப்படியே வாத்தியங்கள் இசைந்து இசைந்தே ஓதி அப்படியே நிருப அரசன் மகள்தனையும் மாலை மானம் இட்டு வாழ வந்தாரம்மானை பாலையதுவான மாகாளி வாழுகின்ற மண்டபத்துள் வந்து மகிழ்ந்திருந்தாரம்மானை